வணக்கம். இது தமிழ் வழி கற்றல். வணக்கம். இது தமிழ் வழி கற்றலோட ஆங்கில பாடத்துக்கான நேரம். 7ஆம் வகுப்பு டேர்ம் 2 2வது லெசன் தி லாஸ்ட் ஸ்டோன் கார்வர். இந்த லெசனோட 113வது பக்கத்துல இருக்கிற செக்ஷன் 2 இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேரா பாருங்க. டேஸ் அண்ட் வெண்ட் பை அப்படின்னா, வெண்ட் பை அப்படின்னா சென்றது அப்படின்னு அர்த்தம். நாட்கள் வாரங்கள் சென்றன அப்படின்னு அர்த்தம். ஓகே. இட் வாஸ் எ மந்த் சின்ஸ் கோபால் ஹேட் லெஃப்ட். கோபால் போய் 1 மாசம் ஆகுது. இட் வாஸ் அ மந்த் சின்ஸ்னா 1 மாசம் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். அதுல இருந்து இது வரைக்கும் அவன் போனதிலிருந்து, கோபால் சென்றதிலிருந்து, ஹேட் லெஃப்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹேட் லெஃப்ட் அதாவது அவன் போனதிலிருந்து அப்படின்னு அர்த்தம். சின்ஸ்னா இருந்து. தி ஓல்டு மேன் ஒர்க்டு டயர்லெஸ்லி அப்படின்னா ரெஸ்ட் எடுக்காம வேலை செஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அயராது உழைத்தான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஓல்டு மேன் வந்து ரொம்ப தீர்மானமான எண்ணத்தோட வேலை செஞ்சுட்டே இருக்காரு. இட் வாஸ் ஆல் தேர் எல்லாமே அங்க இருந்தது. அதாவது அந்த சிலையில அதை தான் சொல்றாங்க, அந்த சிலையில எல்லாமே இருந்தது. இட் வாஸ் ஆல் தேர் எல்லாமே அந்த சிலையில இருந்தது. பெர்ஃபெக்டா அப்படின்னு அர்த்தம். இன் தி ஸ்டோன் தி ஸ்ட்ராங் அதாவது ஸ்ட்ராங்கான ஸ்டோனா இருந்தது. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வலுவான கல்லாக இருந்தது. ஸ்ட்ரைட் ஷோல்டர்ஸ் ஆஃப் கிருஷ்ணாவோட தோள்கள் எப்படி இருந்ததா, ரொம்பவே ஸ்ட்ரைட்டாக நேராக இருந்ததாமா, அவ்வளவு கம்பீரமா அப்படிங்கிறது அர்த்தம் இதுக்கு. ஹிஸ் சாஃப்ட் கர்வ்டு ஹிப்ஸ் அதாவது ரொம்ப சாஃப்ட்னா மென்மையாக, கர்வ்டு ஹிப்ஸ் அந்த இடை வந்து ரொம்ப அழகாக வளைந்த இடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மென்மையாக வளைந்த இடுப்பு. எப்படி கிருஷ்ணாவை பார்த்த உடனே அந்த இடுப்பு தான் ஹைலைட் இல்லையா, அவர் அப்படி அழகாக வளைஞ்சிட்டு இருப்பாரு. அந்த வளைவு கூட அங்கே அந்த சிலையில் வந்து அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த மென்மையான இடுப்பு அது கூட அந்த கிருஷ்ணனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி பாயிண்டட் ஃபிங்கர்ஸ் ஹோல்டிங் தி ஃப்ளூட் டெலிகேட்லி டு ஹிஸ் லிப்ஸ். டெலிகேட்லி அப்படின்னா நேர்த்தியாக அப்படின்னு அர்த்தம். DELICATELY. டெலிகேட்லி அப்படின்னா நேர்த்தியாக அப்படின்னு அர்த்தம். அதை பக்காவா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. டெலிகேட்லி அப்படின்னா நேர்த்தியாக, அதாவது நேர்த்தியாக அவருடைய உதடுகளில் என்னதான் ஃப்ளூட், அந்த FLUTE ஃப்ளூட் அப்படின்னா புல்லாங்குழல் அப்படின்னு அர்த்தம். அந்த புல்லாங்குழல் ரொம்ப நேர்த்தியாக பொருந்தி இருக்கு. எதனால பொருந்தி இருக்கு அப்படின்னா, ஹோல்டிங் அந்த ஃப்ளூட்டை பிடிச்சிட்டு இருக்கிற அந்த கை விரல்கள் கூட அழகா நேர்த்தியா அந்த ஃப்ளூட்டை கொண்டு போய் உதடுகளில் பொருத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா. டெலிகேட்லி அப்படின்னா நேர்த்தியாக அப்படின்னு அர்த்தம். பாயிண்டட் ஃபிங்கர்ஸ் அப்படின்னா அதை பிடிச்சிட்டு இருக்கிற புல்லாங்குழலை பிடித்து கொண்டிருக்கின்ற விரல்கள் அப்படின்னு அர்த்தம். ஹிஸ் செரேனி ஃபேஸ் SERENE சிரேனி அப்படின்னா அமைதியாக, அப்படி காமா இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அமைதியாக. கிருஷ்ணனோட ஃபேஸ் அப்படிதான் இருக்கும் இல்லையா, ரொம்ப காமா, பார்த்தாலே ரொம்ப பார்த்துட்டே இருக்கணும் போல, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அந்த சிலையோட முகத்துல இருந்துதான். ரொம்ப அமைதியான ஃபேஸ் இருந்துதான். எட்டர்னலி ETERNALLY எட்டர்னலி அப்படின்னா நித்தியமாக அப்படின்னு அர்த்தம். எப்பொழுதுமே அப்படின்னு சொல்லுவாங்களே, நித்திய கல்யாணம் அப்படின்னா எப்பவுமே அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு அர்த்தம் தான். எப்பொழுதுமே, நிரந்தரமாக. எட்டர்னலி அப்படின்னா நிரந்தரமாக. பியூட்டிஃபுல் அழகு, நிரந்தரமாக அழகு இருக்கக்கூடிய அந்த முகம் அப்படியே அழகா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே அந்த சிலையில பொருந்தி இருக்கு. இட் வாஸ் ஆல் தேர் எல்லாமே அந்த சிலையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தி ஓல்டு மேன் குட் see இட் இன் தி ஸ்டோன். இது எல்லாத்தையும் அந்த ஓல்டு மேனால பார்க்க முடிஞ்சது அந்த சிலையில. ஹீ குட் ஃபீல் இட் பார்க்க மட்டும் இல்லை, அதை உணரவும் முடிஞ்சுது. இது எல்லாமே இருக்கு அப்படின்னு அவரால் அதை உணரவும் முடிஞ்சுது. ஹீ ஒன்லி ஹேட் டு செட் இட் ஃப்ரீ வித் தி சீசல். அவருடைய அந்த உளியால மட்டும்தான் அது சாத்தியமாச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த வார்த்தைக்கு. He only had to set it free. Set it free அப்படின்னா விடுதலை அப்படின்னு அர்த்தம். விடுவித்தல் அப்படின்னு அர்த்தம். Set it free அப்படின்னா விடுவித்தல். He only had to. Have to have to அப்படின்னா வேண்டி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இங்க had to அப்படின்னு இருக்குது. ஸோ வேண்டி இருந்தது பாஸ்ட் டென்ஸ்ல. He only had to வேண்டி இருந்தது. set it free அதை ஃப்ரீ ஆக்க வேண்டி இருந்தது, அதாவது விடுவிக்க வேண்டி இருந்தது. எதன் மூலமாக? வித் சீசல் உளியின் மூலமாக அவர் தான் அதை வந்து விடுவிக்க வேண்டி இருந்தது. எதை? இந்த மாதிரி எல்லாமே பெர்ஃபெக்டா அந்த பளிங்கு சிலையில அமைக்கிற அந்த விதத்தை இவரால் மட்டும்தான் அந்த உளியால விடுவிக்க வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பேரா, he didn't feel hunger. அவருக்கு பசியே தெரியல. அவருக்கு அந்த வேலை மும்மரத்தில் பசி தெரியல. he didn't feel thirst தாகமும் தெரியல. பசி தூக்கம் இல்லாமல் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. he was driven அப்படின்னா வாய்ஸ். ஓகேயா. he was driven அதாவது உந்தப்பட்டார்னு சொல்லுவாங்க இல்லையா. he was driven அப்படின்னா அவர் வந்து உந்தப்பட்டார். என்ன உந்தப்பட்டார் அப்படின்னா பை தி ஸ்ட்ராங் டிசையர். வலுவான டிசையர்னா ஆசை, வலுவான ஆசையினால உந்தப்பட்டார் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ராங் டிசையர் அப்படின்னா ஆசை, ஸ்ட்ராங் டிசையர் அப்படின்னா
ரொம்ப வலுவான ஆசை, அந்த வலுவான ஆசை அடிமனசில் இருக்கிறதுனால தான் அவர் உந்தப்படுறார். ஹீ வாஸ் ட்ரிவன் அப்படின்னா DRIVEN ட்ரிவன். ட்ரிவன் அப்படின்னா உந்தப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆசையினால தான் உந்தப்படுறார். உந்தப்பட்டு என்ன செஞ்சாரு? டு ஃபினிஷ் தி ஸ்கல்ப்சர் இன் டைம். இன் டைம் அந்த நேரத்தில், தி ஸ்கல்ப்சர் அந்த சிலையை, பளிங்கு சிலையை, டு ஃபினிஷ் முடிக்கிறதுக்காக அந்த பளிங்கு சிலையை கரெக்டான நேரத்திற்கு, உரிய நேரத்திற்கு முடிக்கிறது அந்த வலுவான ஆசையினால அவர் உந்தப்படுறாரு. ஓகேயா? இட் வாஸ் ஹிஸ் பிக்கஸ்ட் பீஸ் ஆஃப் ஒர்க். பீஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னா படைப்பு அப்படின்னு அர்த்தம். அவருடைய படைப்பு. பீஸ் ஆஃப் ஒர்க் அவருடைய படைப்பு. பிக்கஸ்ட் பீஸ் ஆஃப் ஒர்க் மிகப்பெரிய படைப்பு. ஓகேயா? இட் வாஸ் ஹிஸ் பிக்கஸ்ட் பீஸ் ஆஃப் ஒர்க் ஹிஸ் பெஸ்ட். அவர் அதில் சிறந்தது. இந்த மிகப்பெரிய படைப்பு அவர் செஞ்சதுலேயே ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் பெஸ்ட். இட் வாஸ் ஹிஸ் பிக்கஸ்ட் பீஸ் ஆஃப் ஒர்க் ஹிஸ் பெஸ்ட். அவருடைய படைப்பு மிகப்பெரிய படைப்புகளில் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வுட் ஆல்சோ பி ஹிஸ் லாஸ்ட். இது அவருடைய லாஸ்ட்டாகவும் இருக்கலாம், கடைசியாகவும். ஏன்னா அவரோட மனசில் இருக்கிற அந்த கவலையினாலேயோ, பையன் போயிட்டாங்கிற அந்த வருத்தத்தினாலேயோ இனி ஒரு சிலை செய்ய முடியுமா அப்படிங்கிறது அவருக்கே சந்தேகமாக இருக்குது. ஸோ இது அவருக்கு லாஸ்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு தோணுது. இட் வுட் ஆல்சோ பி ஹிஸ் லாஸ்ட். அடுத்த பேர ஆன் அண்ட் ஆன். ஆன் அண்ட் ஆன் அப்படின்னா தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம். ஆன் அண்ட் ஆன் அப்படின்னா தொடர்ந்து. ஹீ ஒர்க்டு தொடர்ந்து அவர் வேலை செஞ்சார். ஹிஸ் செஸ்ஸில் ஸ்ட்ரைக்கிங். ஸ்ட்ரைக்கிங் அப்படின்னா அடி அப்படின்னு அர்த்தம். பொதுவாக அடி அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தாக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஹிஸ் செஸ்ஸில் அந்த உளியினால் அவர் தாக்குறாரு. எதை? தி ஸ்டோன் அகெயின் அண்ட் அகெயின். திரும்ப திரும்ப உளியினால் அந்த ஸ்டோனை தாக்கிட்டே இருக்கிறாரு, அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பட் தென் கேம் தி டே. பட் தென் கேம் தி டே வென் தி ஓல்டு மேன் ஃபெல்ட் ஹிஸ் ஸ்ட்ரென்த் எப். எப்புனா என்ன அர்த்தம்? EBB. எப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா கிராஜுவலி லெசன். லெசன் அப்படின்னா பாடம் இல்லை. லெசன் லெஸ் குறைகிறது அப்படின்னு அர்த்தம். லெசன் குறைகிறது. ஆர் ரெடியூஸ் குறையுதல். குறைதல் இல்லைன்னா படிப்படியாக குறைதல். இதுதான் எப் அப்படின்னு அர்த்தம். EBB. எப் அப்படின்னா குறைதல் இல்லைனா படிப்படியாக குறைதல். அதாவது ரெடியூஸ் அப்படின்னு அர்த்தம், இல்லைனா கிராஜுவலி லெசன் அப்படின்னு அர்த்தம். கிராஜுவலி அப்படின்னா படிப்படியாக அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்புனா எப்படி பார்த்தாலும் குறைதல் அப்படின்னு தான் அர்த்தம். குறைஞ்சிட்டே இருக்கு. என்னது குறைஞ்சிட்டே இருக்கு? ஹிஸ் ஸ்ட்ரென்த். ஓகே, அவருடைய ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டே இருக்கிறத அவர் ஃபீல் பண்ணுறார். ஃபெல்ட் வென் தி ஓல்டு மேன் ஃபெல்ட். குறைஞ்சிட்டே இருக்கிறத உணர்ற அந்த நாளும் வந்தது. பட் தென் கேம் தி டே. அந்த நாளும் அவர் வந்ததானா அவர் தன்னுடைய ஸ்ட்ரென்த் வலிமை குறைஞ்சிட்டே படிப்படியாக குறைஞ்சிட்டே இருக்கிற அந்த நாளும் வந்தது. உணர்கின்ற அந்த நாளும் வந்தது. ஓகேயா? ஹிஸ் ஷோல்டர்ஸ் பிகான் டு ஏக். ACH ஏக்னா வலிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது வலித்தது. பிகான் டு ஏக் வலிக்க ஆரம்பித்தது. ஹிஸ் ஷோல்டர்ஸ் பிகான் டு ஏக். அந்த வேலை செஞ்சு ஷோல்டர் வலிக்க ஆரம்பிச்சது. அந்த வலியை அவர் உணர ஆரம்பிச்சாரு. ஹிஸ் ஆர்ம்ஸ் ஃபெல்ட் ஹெவி. அவருடைய கைகள் கணக்க ஆரம்பிச்சது. வலியினால கணக்க ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ வேலையை நிறுத்துறதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறது அவருக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. ஸோ அதனால கைகளும் கணக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஹிஸ் விஷன் ப்ளர்டு. ப்ளோர்டு அப்படின்னா தெளிவற்ற பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாவது கண்ணில் பூச்சி பறந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா? தலையெல்லாம் சுற்றுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கண்ணில் பூச்சி பறக்க ஆரம்பித்த மாதிரி விஷன் அந்த விஷன்னா பார்வை, காட்சி. அந்த காட்சியெல்லாம் பார்க்குற காட்சியெல்லாம் தெளிவற்றதாகவே வர ஆரம்பிச்சது. ஹிஸ் விஷன் ப்ளோர்டு. BLURRED. ப்ளோர்டு அப்படின்னா தெளிவற்ற பார்வை அப்படின்னு அர்த்தம். ஓவர் கம். அடுத்த லைனில் ஓவர் கம் அப்படின்னா கடந்து வருதல் அப்படின்னு அர்த்தம். ஓவர் கம் அப்படின்னா கடந்து வருதல். ஓவர் கம் வித் ஃபியர். அந்த பயத்தை அவர் கடந்து வர்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு? அதாவது தன்னால் முடியுமோ முடியாதோங்கிறது பயம் வந்துருச்சு. ஸோ அந்த பயத்தை கடந்து வர்றதுக்காக ஓவர் கம் வித் ஃபியர். ஹீ சாங்க் டு ஹிஸ் நீஸ் அண்ட் பிரேட். அதாவது சாங்க் அப்படின்னா SANK. சாங்க் அப்படின்னா சிங்கோட பாஸ்டன்ஸ். இந்த இடத்துல சிங்குக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கீழே சென்றார் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஓகேயா? பொதுவாக சிங் அப்படின்னா மூழ்கிறது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இங்கே கீழே சென்றார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருது. சாங்க் அப்படின்னா கீழே சென்றார். ஹீ சாங்க் டு ஹிஸ் நீஸ். அவருடைய அந்த முழங்கால் கீழே போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? முட்டி போட்டார் அப்படின்னு அர்த்தம். டு ஹிஸ் நீஸ் அதாவது அந்த முழங்கால கீழே கொண்டு போனார், அதாவது முட்டி போட்டார். அண்ட் ப்ரே பண்ணார், அதாவது ஜெபம் செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேயா? தி ஓல்டு மேன் ப்ரேட் எ லாட் தீஸ் டேஸ். இந்த நாட்கள்லாம் அவர் அதிகமாகவே ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகேயா? செக்ஷன் 2 லெசனை இதோட முடிச்சுக்கலாம். இனி அடுத்த வீடியோவில் இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.